வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது பாஜக ஒரு விஷயத்த கொண்டு வந்தா அந்த விஷயத்த அந்த கூட்டணி கட்சிகள் கூட அவ்வளோ சாதுரியமா அவ்வளோ 100% வந்து செஞ்சு முடிக்க மாட்டாங்க போல. ஆனா காங்கிரஸ் வந்து அதை அவ்வளோ சாதுரியமா சாமர்த்தியமா 100% வந்து செஞ்சிருக்காங்க. இது வந்து பாஜக கூட இருக்கவங்களே வந்து பயந்து போயிட்டாங்களா, பாவீங்களா நாங்களே இது இவ்வளோ கரெக்டா செய்யலையடா, நீங்க என்னடா இவ்வளோ பர்ஃபெக்டா செஞ்சு வச்சிருக்கீங்க, அப்ப உண்மையான ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் யார், நாங்களா நீங்களா அப்படின்னு பாஜக அசந்து போற அளவுக்கு ஆடி போற அளவுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் ஆகஸ்ட் 15 அதுமா ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்கு. இதன் மூலியமாக காங்கிரஸ்குள்ள ஆர்எஸ்எஸ் எவ்வளவு தூரம் ஊடுருவி இருக்கு, ஒட்டுமொத்தமாக காங்கிரஸோடைய தலைமையே அதை வந்து கட்டுப்படுத்த முடியல, அவங்க கையாளாத நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு நடந்த அந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலியமாக அது வெளிப்பட்டிருக்கு. ரெண்டாவது, இதுவரைக்கும் பாஜகவும் வேற எந்த கட்சியும் கூட்டணி வைக்குதா, குறிப்பா திமுக கூட்டணி வைக்க போதா அப்படின்ற கேள்விகள் தான் இது வரைக்கும் ஓடிட்டு இருந்து. ஆனா ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இனி பாஜக கூட திமுகவா அதிமுகவா இல்ல தாவேக்காவா இவங்களா கூட்டணி வைக்கிறாங்களான்ற கேள்விக்கே இடம் இல்ல. நேரடியா காங்கிரஸே இனி பாஜக கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளியாயிருக்கு. இதை பார்த்த உடனே நான் கூட ஷாக் ஆனேன். என்னது, பாஜக கூட காங்கிரஸ் கூட்டணியா? இவ்வளவு நாள் ராகுல்ஜி தானே அவ்வளவு தீவிரமா எதிர்த்து இருந்தாரு, கடைசியில அவரே இவங்க கூட மிங்கிள் ஆயிட்டாருன்னா இனி பாஜகவை தோக்கடிக்கிறதுக்கு யாரு? அது தோக்கடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க, 3வது டீம் ஃபார்ம் ஆகுது, அது வேற விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி உண்மையிலேயே ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணியில அந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்கு, அண்டர் வாட்டர் டீலிங்கு, வேற ஏதோ டீலிங்ன்றாங்களா, அந்த மாதிரிலாம் எப்படி டிவிக்கு பிஜேபி கூட போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது டீலிங் வந்து காங்கிரஸ் போட்டிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து இது உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். ஏன்னா இப்ப அவங்க ஒரு அலிகேஷன் வந்து டிஎம்கே மேல வைக்கிறாங்க. அதாவது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அப்படின்றது அபிஷியலா தெரியும். 2 பேரும் கூட்டணி வச்சாங்கன்னு சொல்ல முடியாது, வைக்கப்பட்டார். எடப்பாடி அவர்களை தரத்தரவென்று கையை பிடித்து எடுத்து வந்து விருப்பமே இல்லாத கல்யாணத்துக்கு உட்கார வைக்கப்பட்ட மாப்பிள்ளை மாதிரி அவரை உட்கார வச்சு கையை பிடிச்சி தூக்கி இதுதான் கூட்டணி அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் அறிவிச்சுட்டு போயிட்டார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நெருக்கடியின் கீழே வைக்கப்பட்ட கூட்டணி பாஜகவும் அதிமுக கூட்டணி அப்படின்றது அந்த கட்சி நாசமாகணும்னே பிளான் பண்ணி அமித்ஷாஜி செஞ்சாரு, அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. அதுக்கடுத்தது பாஜகவுடைய பி டீம் டிவிகே, அதாவது தாவேகே, தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்கள் அப்படின்றது வந்து இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா நம்ம கண் முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அவர் ஒரு இடத்துலயும் பாஜகவை எதிர்த்து பேச மாட்டாரு. ஆளுநருக்கு ஏத்த மாதிரி விஜய் அவர்களும், விஜய் அவர்களுக்கு ஏத்த மாதிரி ஆளுநர் அவர்களும் மாத்தி மாத்தி கோஆபரேட் பண்ணிப்பாங்க. எப்படி குதிரை பேரம் நடந்திருக்குன்னு ஆதாரப்பூர்வமா தகவல் கொடுத்து வீடியோ ஆதாரம் கொடுத்தும் விஜய் அவர்கள் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆளுநர் அவர்கள் அவர் இஷ்டத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு பாடுறாரு. அவரை கண்டிச்சு இது வரைக்கும் முதல்வர் வந்து ஒரு எச்சரிக்கை இது விடல. அது மட்டும் இல்லாம ஏதா பிரச்சனை எங்கிட்ட வாங்க அப்படின்ட்டு ஆளுநர் வந்து சொல்றாரு, நான் அதை விஜயம் கிட்ட சொல்லி தீர்த்து வைக்கிறேன் அப்படின்றாரு. பாஜகவுடைய எல்லா இதுக்கும், அது ஜல்ஜீவன் திட்டமா இருக்கட்டும், 100 நாள் வேலை திட்டமா இருக்கட்டும், அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது இது வந்து இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீலிங் போயிட்டு இருக்கு. இது உண்மையிலே பி டீம் தான். இன்னும் தெளிவா சொல்ல போனா ரீசெண்டா மரிய வில்சன் அவர்கள், ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், விஜய் அவர்கள் இப்படி எல்லாருமே ஒரு மத அடையாளத்தை முன்னிறுத்தல் வந்து இந்துத்துவ அடையாளத்தை பாஜக முன்னிறுத்துற மாதிரி இவங்க கிறிஸ்துவ அடையாளத்தை முன்னிறுத்தி தன்னை ஒரு கிறிஸ்துவ கட்சியாக, சிறுபான்மை கிறிஸ்துவ கட்சியாக அடையாளப்படுத்தி அப்ப 2மே வந்து மத சார்பா இயங்குது அப்படின்ற மாதிரி இந்த லைனுக்குள்ள, இந்த பிக்சருக்குள்ள பிஜேபி மாதிரி டிவிகேவும் உள்ள வந்துருச்சு. ஸோ இதுவும் பி டீம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக இந்த மாதிரி எந்த அடையாளமும் இல்ல, அபிஷியலும் இல்லாம, அடையாளத்துக்கும் இல்லாம, சம்பந்தமே இல்லாம திமுகவை கொண்டு போய் பிஜேபி கூட கூட்டணி வைக்குது அப்படின்னு தொடர்ந்து தமிழ்நாட்டுல பரப்பிட்டு இருக்காங்க. அதுல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஆதவர்ஜுனா மாதிரியான அமைச்சர்கள்லாம் வந்து சட்டமன்றத்திலே வந்து, சட்டமன்றத்துல ஜெயசிறி பிரபாகர் சபாநாயகர் சொல்றாரு, நீங்க தகவல் அடிப்படையில வெளியே வேணா பேசுங்க, அது கட்சி சார்பா பேசுங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சட்டமன்றத்துல பேசும்போது ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்னு எதிர்கட்சிக்கு சொல்றாரு. ஆனா ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, தகவல் வந்தது, என்ன தகவல் வந்தது, டீலிமிட்டேஷனுக்கு திமுக ஆதரவு அளிக்க போது இல்ல வெளிநடப்பு செய்ய போதுன்னு ஒரு தகவல் வந்தது, அதன் அடிப்படையில சொல்றோம் அப்படின்னாங்க. அதுக்கு திமுக தரப்புல சொல்லிட்டாங்க, இந்தியாவில முதல் முறையில டீலிமிட்டேஷன் எதிர்த்தது எங்க தலைவர் தான், எங்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்கன்ட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு அசிமா போச்சு குமார் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ இப்படி எந்த இதுலையுமே அவங்களும் சிக்க வைக்க பாக்குறாங்க டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி அப்படின்னு. ஆனா அது நடக்கல.
பட் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இந்த தேநீர் விருந்துல வந்து திமுக கலந்துக்க போதுன்னொடனே, ஐயோ போச்சு, அம்மா போச்சு, இவங்க கூட்டணி வைக்கிறாங்க, அதனால தான் இவங்க போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொளுத்தி போட்டாங்க. சரி, அப்படி தேநீர் விருந்துல கலந்துக்கிறதே கூட்டணி அப்படின்னா, 2024ல இதே ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போய் கலந்துக்கிறாங்க, பிரியங்கா காந்தி கலந்துக்கிறாங்க. அப்ப நீங்க 2024ல கூட்டணி வச்சிருக்கீங்க, இவ்வளவு நாள் எங்களை ஏமாத்திருக்கீங்க, எதிர்கட்சி அப்படின்னு. அவங்க போய் தேநீர் விருந்துல கலந்துக்கிட்டா கூட்டணினா, அப்ப நீங்க போய் தேநீர் விருந்துல கலந்துக்கிட்டது கூட்டணி தானே. இத்தனை நாள் எங்களை ஏன் ஏமாத்துனீங்க? நீங்க பாஜகவை எதிர்ப்பீங்க, கீழே கொண்டு வரீங்கன்னு உங்களை நாங்க நம்பிட்டு இருந்தோமே, எங்க கடவுளெல்லாம் ஏன் அப்படி மண்ணள்ளி போட்டீங்க ராகுல்ஜி? அப்ப அது பொய்னா இதுவும் பொய். அது சும்மா அபிஷியலா போனா இதுவும் சும்மா அபிஷியல் போனதுதான். திமுக போனது கூட்டணினா நீங்க போனது கூட்டணி தான். எப்படி நீங்களே வந்து இதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க. அதுக்கான போட்டோ வந்து இப்ப வைரலா சுத்திட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யா, ராகுல்ஜி போனாரா போலையா, அது தேநீர் இருந்தா வாட் எவர்ன்றதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது காங்கிரஸோடைய ஆதரவாளர்கள் கையிலேயே நான் வந்து விட்டுறேன். ரெண்டாவது, இன்னைக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸோடைய தலைமை அலுவலகம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் அந்த அரங்கேறி இருக்கு. என்னன்னா, இது பிஜேபி ஒரு பில்ல கொண்டு வருது. என்னன்னா, வந்தே மாதரம் பாடலை வந்து அபிஷியலா நீங்க வந்து பாடும்போது மரியாதை கொடுக்கணும், அது வந்து தேசிய கீதத்துக்கு முன்னாடி பாடப்படணும்ன்றாங்க. இதை யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துல எதிர்த்தாரு. அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல. ஆனா அப்படி எடுத்த காங்கிரஸே இன்னைக்கு ஆகஸ்ட் 15 கொடியேற்றத்துக்கு முன்னாடி இந்த வந்தே மாதர பாடலை ஆஹா ஓஹோ என்று பாடுகிறார். அந்த பாட்டை கேட்ட உடனே அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் வந்து ரத்தம் கொதித்து போய் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா இது, எங்க வந்து எந்த பாட்டு, இதுக்கும் நம்மளுக்கும் என்னடா சம்பந்தம், நம்ம இதை எதிர்த்து நாடாளுமன்றத்துல வந்து பெரிய சம்பவமே பண்ணியிருக்கோம், இப்ப நம்மளே இதை பாடினா 4 பேர் காரிக்கு போக மாட்டானா, முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க செய்கை காட்டுறாங்க. உடனே மல்லிகா கார்கே அவர்களும் இப்படி இப்படி அப்படின்னு காட்டுறாங்க. ஆனா அதையும் மீறி அங்க வந்து தொடர்ந்து பாடப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவுல ராகுல்ஜிக்கு வந்து என்ன கேம் என்ன மேட்ச்னே புரியல, அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் புரிஞ்சுதான் நீங்க இதை பிரதமர் ஆயிருப்பீங்களே, அது புரியாதனால தான் நீங்க இன்னும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீர்கள். ஆனால் அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் வந்து ரொம்ப கடுமையா வந்து அவங்க இது பண்றாங்க, இப்படி 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 எப்படி கை காட்டுறாங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு வந்து கை காட்டுறாங்க. ஆனால் அதையும் மீறி அந்த பாடல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அதை கேட்டதற்கு என்ன விளக்கம் தருகிறார்கள் என்றால், நாங்கள் நிறுத்ததான் சொன்னோம், ஆனால் அதை நிறுத்தாமல் அந்த பாடிக்கொண்டிருந்த குழு எங்களையும் மீறி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரே கேள்விதான், உங்களுடைய ஆபீஸ்ல நீங்க நிறுத்த சொல்லியே அந்த பாட்டு வந்து பாடிட்டு இருக்கீங்கன்னா, இதையே ஆஃப் பண்ண முடியலையே, நீங்க பிஜேபி எங்க இருந்து நீங்க ஆஃப் பண்ண போறீங்க, இதையே நாங்க நம்பணுமா நீங்க பிஜேபி ஆஃப் பண்ண போறீங்க அப்படின்றத உங்களோட சொந்த கட்சி அலுவலகம் அது கன்ஃபியூஸ் ஆயிட்டு, அப்படி எல்லா அலுவலகங்களிலும் பாட வேண்டும் அப்படின்னோடனே பாஜக அது வந்து எந்த அலுவலகம் சரியா சொல்லாம விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அரசு அலுவலகம்னு வெளியே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவர் அலுவலகம்னு படிச்சு பார்த்தோன்னே நம்ம அலுவலகம் தானே பாடி வைப்போம் அப்படின்னு பாடி வச்சுட்டாங்க போல. இது இந்த அளவுக்கு கூடவா நீங்க அதை கண்காணிக்க மாட்டீங்க? உங்க கட்சியில உங்க சொந்த தலைமை அலுவலகம் ஆகஸ்ட் 15 எல்லாமே உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் வெளியே வரும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு முன்னெச்சரிக்கையா நிகழ்ச்சி நிரல்னு ஒண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்களா? அந்த நிகழ்ச்சி ஒரு ஸ்கூல்ல கொடுப்பாங்க. ஸ்கூல் போனீங்கன்னா அந்த ப்ரோக்ராம்ல நிகழ்ச்சி நிரல்னு எல்லாமே கொடுப்பாங்க. என்ன பாடல், எதுக்கப்புறம் என்ன எது நடக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த நிகழ்ச்சி நிரலை அந்த தலைமையில இருக்கக்கூடியவங்க யாருமே பார்க்கலையா? அப்படி தெரிஞ்சதான் நீங்க வந்தே மாதரம் பாடினீங்கன்னா, அப்படி வந்தே மாதரம் பாடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தா, நீங்க அனுமதிச்சிருந்தீங்கன்னா எதுக்கு பாராளுமன்றத்துல அதை எதிர்த்து நீங்க நாடகம் போட்டீங்க? இல்ல எங்களையே மீறி இது நடக்குதுன்னா, அப்புறம் உங்க தலைமையை மீறி அங்க வந்து RSS கொள்கையோட இயங்கக்கூடியவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறாரா அப்படின்ற கேள்விதான் வருது. ஸோ இதவே நீங்க ஒன்றும் பண்ண முடியலையே, நீங்க தான் பாஜகவை எதிர்த்து பாஜகவை கீழே இறக்கி அதுக்கப்புறம் நீங்க பிரதமராகி, இதுல மாணிக் தாக்கூர் வேற, அவர் வேற, நான் ஒரு பெரிய கனவோட இருக்கிறேன், நீங்க ரொம்ப நாள் ரொம்ப பெரிய கனவோட தான் இருக்கீங்க, என்ன கனவு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களுக்கு எப்படியாவது அடுத்த வருஷம் தேர்தல் முடிஞ்ச பிறகு எங்க எப்படியாவது இந்த கோட்டையில இருந்து கொடியை ஏத்திரணும். ஏன் இப்ப ஏத்துறீங்களா, அது பத்தாதா? இல்ல பிரதமரா ஏத்திரணும் அப்படின்னு நாங்க வந்து கனவு காண்றோம். இது எங்க சாதாரண கனவு இல்ல, நீண்ட நாள் கனவு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா கனவு காண்டிட்டு இருப்பீங்களா,
ஆனா அத்தனை வருஷமா பிஜேபி ஆண்டுட்டு இருக்கு, அதனால கேட்டேன். சரி அப்படியே எடுத்துப்போமே, ஒரு 12 வருஷமான இந்த கனவை வந்து மாணிக் தாக்கூர் அவர்கள் கண்டு கொண்டே இருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடியை வந்து பிரதமரா ராகுல் காந்தி அவர்கள் ஏற்றணும். அது கடைசி வரையும் கனவாகத்தான் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா நிலைமை அப்படி இருக்கு. சொந்த கட்சி தலைமை அலுவலகத்துல வேற எங்கேயாவது நடந்திருந்தா கூட தெரியாம பண்ணிட்டு சொல்லலாம். அரசு அரசு அலுவலகங்கள்ல பள்ளி கல்லூரியில பாடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களே நோட்டீஸ் அனுப்புறாங்க. அந்த நோட்டீஸு கூட ஃபுல்லா பாடணும்னு அவங்க சொல்லல. ஏதோ ஃபர்ஸ்ட் 2 வரி பாடுங்க போதும்ன்றாங்க. அந்த 2 வரி 3 வரி பாடினா கூட அதுக்கு உரிய மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பில்லுல வந்து இதுவாயிருக்கு. அந்த உரிய மரியாதை கொடுக்காத போதுதான் உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும். இந்த பாயிண்ட் கவனிச்சுக்கோங்க. இதை வச்சுதான் சோனியா காந்தி அம்மையார் சோனியா காந்தி அவர்களை பாஜக ஒரு இக்கு வைக்குது. அதுக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து எப்படி ஒரு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத நான் கடைசியில சொல்றேன். ஸோ அவங்க பாயிண்ட் இதுதான். நீங்க பாடுறீங்க பாடல அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பாடினா அதுக்குரிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்களே 2 வரி பாடினா போதும்ன்ற ஆப்ஷன் கொடுத்து அதுக்கு மரியாதை கொடுத்த போதா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்த போது நீங்க முழுசா அந்த பாட்டை பாடியிருக்காங்களே உங்க ஆபீஸ்ல, இது கட்டுப்படுத்த தெரியாதா? இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் கனவு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வருவோம். அவரு மாணிக் தாக்கூர் எந்த இதுல அந்த கனவு காண்றாருன்னா, இப்ப சட்டமன்றத்துல ஆதவ அர்ஜுனா வந்து சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, ஒரு 6 இந்தி பேசுற மாநிலம் நினைச்சா ஒரு பிரதமரை உருவாக்க முடியும்னா அப்ப அதே ஸ்ட்ரென்த்தோட நம்ம உருவாக்கி தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரதமர் போனோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசினாரு. அவர் யாரு வந்து சொல்றாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா யாரை வந்து நார்த் இந்தியால தொடர்ந்து இந்த மாதிரி பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்து இங்க தமிழ்நாட்டில் ஒரு ரூட் மாஃபியா வச்சு செஞ்சாங்களோ, அதே மாதிரி நார்த்தில் ஒரு ரூட் மாஃபியா வச்சு வேணும்னே இல்லாத பொல்லாத பொய்களை சொல்லி அச்சு பிசுறாம அங்க பிரதமர் வேட்பாளர் மாதிரி அங்க விஜய் அவர்களை பில்டப் பண்றாங்களே, அப்ப அதையும் இதையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அவர் விஜய் தான் சொல்றாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அவ்வளவு பொதுநலவாதியா ஆதவ அர்ஜுனா அதெல்லாம் கிடையாது. அவருக்கு என்னன்னா இங்க இருந்து இவர் காலி பண்ணி பிரதமர் ஆகிட்டு அடுத்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னா, அதுக்கு இன்னைக்கு காவி கலர்ல புடவை கட்டிட்டு வந்து ஒரு அம்மா ஆப்பு வச்சுட்டு போயிட்டாங்க. சின்ன அம்மையார் ஆப்பு வச்சுட்டு போறாங்க. அந்த கனவுல நீ காணாத. அவர் பிஎம் ஆனா அடுத்த சிஎம் நான் தான். சின்ன அம்மையார் நான் இங்க சும்மாவா இருக்கேன்? பாத்தியில ஒரே ஒரு மெசேஜ் தான். எம்பாரசிங் டிராமா அட் திஸ் ஏஜ் இஸ் எம்பாரசிங். போங்க போய் பணம் சம்பாதிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு ஒரே மெசேஜ் தான். என்ன உறவு ஏது உறவுன்னு தெரியல. அப்பா அம்மாவுக்கு முன்னாடி பக்கத்திலேயே ஒரு ஃப்ரெண்ட் ரோல விவிஐபிக்கு சீட்டு வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மேடம் வந்து இங்க தயாரிக்கும் போது ஆதவ அர்ஜுனா அவர்கள் வீணராக கனவு காணுகிறார். அவர் பிஎம் ஆனா நெக்ஸ்ட் சிஎம் அம்மையார், சின்ன அம்மையார் தான். நாங்க இப்பயே கூப்பிட்டு பழகிக்கிறோம், தலையெழுத்து வேற என்ன பண்றது. ஸோ மாணிக் தாக்கூர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சவுத் இந்தியால இருந்து ஒரு பிஎம் நம்ம ஜி கூட வந்து இங்க சவுத் இந்தியால வயநாடு தொகுதியில இருந்து எம்பி ஆயிருக்காரு. அந்த எம்பி அப்படியே திருப்பினா பிஎம் அப்படின்னு ஆயிடுது. அப்ப அவர் தான் வந்து நம்ம ஜி வந்து வயநாடுல இருந்து எம்பி ஆனதுனால அவர் சவுத் இந்தியா ஃபேஸா காமிச்சு அடுத்த பிஎம் அவர் தான் அப்படின்ற முடிவுல மாணிக் தாக்கூர் அவர்கள் ஒரு பெரிய கனவா காண்றாரு. அது எத்தனை வருஷத்துக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ அது இதே மாதிரி கட்சி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் இவர் வந்து கனவு தான் காணணும். இப்போ நான் நடுவில் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து அந்த வந்தே மாதர பாடலுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அந்த பில்லுல இருக்கு. அதை மீறினா நீங்க அது தண்டனைக்கு ஆளாக வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு. என்னதான் வந்தே மாதரம் பிடிக்கலனாலும் நீங்க அதை பாடி இருக்கக்கூடாது. பாடிட்டீங்க, அபிஷியலா வந்து இப்ப அதுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி அந்த பாடல் பாடிக்கொண்டிருப்பது இப்படி அப்படி கையசைக்கிறது, கொந்தளிக்கிறது, நடக்கிறது, திருப்புறது அப்படின்லாம் ஓகே, எங்களுக்கு புரியுது. அம்மையார் சோனியா காந்தி அவர்களுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை, கொண்ட கொள்கையில உறுதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு. ஆனா இங்கதான் லாக் வைக்கிறாங்க. இப்போ பிஜேபி என்ன சொல்லுதா, அந்த அம்மா அந்த பாடலை அவமதித்து விட்டார்கள், குறைஞ்சபட்சம் அவங்க மேல வந்து நம்ம நடவடிக்கை எடுத்தாகணும், குறைஞ்சபட்சம் அவங்க மன்னிப்பாது கேட்டாகணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளாம் வந்து வீரப்பா குறைஞ்சமாவது பரவாயில்ல, ராகுல் தி தான் இப்படி இருக்காரு, ஆனா பரவாயில்ல மேடம் வந்து அதாவது அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்தே மாதரம் பாடும்போது இவ்வளவு தூரம் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா, அப்படிலாம் நீங்க பெருமையா நினைக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம். நாங்க இருக்க வரை காங்கிரஸ்க்கு எப்படி இந்த மாதிரியான பெருமையெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற அப்படின்ற பேர்ல காங்கிரஸை வந்து அசிங்கப்படுத்திய வேலையை காங்கிரஸே செய்து இருக்கிறது. அது என்னன்னா அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, அவங்க அதுக்காகலாம் கொந்தளிக்கலைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வந்தே மாதரம் பாடினதுக்கெல்லாம் எங்க அம்மையார் வந்து கொந்தளிக்கல, வேற எதுக்குப்பா அந்த மாதிரி பிளட் பிரஷர் வந்த மாதிரி கொந்தளிச்சாங்க அப்படின்னு கேட்டதுக்கு மல்லிகா கார்கே நின்றுட்டே இருக்காரு.
அவரு வயசானவர், ஏற்கனவே போராட்டத்துக்கு போய் என் பையன் மூக்க உடைச்சு விட்டாங்க, இவர் உடம்பு முடியாம போயிட்டார். இந்த வயசான காலத்துல இந்த வெட்ட வெயில்ல அவர் நிக்கணுமா? ஒரு சேரை போட்டு உட்கார வைங்க அப்படின்னு எங்க அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் சொன்னாங்க. அப்படி ஒரு மனிதனுக்கு மனிதாபிமானத்துல ஒரு சேரை போட சொன்னது ஒரு குத்தமா? அதுக்கு ஒரேடியா எங்களை இப்படி வந்து நீங்க பேசிட்டீங்களே, அதனால எங்க அம்மையார் மன்னிப்புல கேட்க மாட்டாங்க. அவங்க சேர் தான் போட சொன்னாங்க. வந்தே மாதர பாடல் பாடக்கூடாதுன்னு சொல்லல, வீடியோவில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை, அதனால நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த என்ன பேசினாங்க அப்படின்றது அந்த வீடியோவில் வெளியாகல, வெறும் ஆக்ஷன் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அந்த ஆக்ஷனை வச்சு நீங்கள் இப்படின்னு காமிச்சதை நிறுத்து அப்படின்னு நினச்சிட்டீங்க. அவங்க அப்படி காட்டல, உட்கார்றதுக்கு சேரை போடு, மல்லிகா கார்கேக்கு சேரை போடு, வயசானவர் இந்த வெயிலில் நிற்க முடியாது பாட்டு பாடுறவரின்னு சொன்னாங்க. ஸோ மனிதாபிமானத்தின் அடிப்படையில் மல்லிகா கார்கே அவர்கள் உட்கார்றதுக்கு சேர் போட சொன்னதை நீங்கள் வந்தே மாதத்துக்காக அவர் வந்து ரியாக்ஷன் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லை. அப்போ அதுவும் இல்லையா? அப்ப நீங்க வந்தே மாதர பாடலை அம்மையா சோனியா காந்தி அவர்களும் எதிர்க்கவில்லையா? அப்படி எதிர்க்காத நீங்கள் காங்கிரஸ் எதற்கு பாராளுமன்றத்தில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்கள்? அதாவது அவங்களே சொல்லலை இந்த மாதிரி பிரைவேட் நிகழ்ச்சிகள்ல பாடுங்க அப்படின்னு. இப்ப நான் காங்கிரஸ் என்ன அரசு அலுவலகமா? பிரைவேட் தானே, நீங்க ஒரு தனி கட்சி தானே, கட்சி அலுவலகம் தானே, அதுல வந்தே மாதர பாட வேண்டிய அவசியம் என்ன? அப்படி உங்களையும் மீறி அந்த கட்சியில இருக்கக்கூடிய RSS சித்தாந்தத்துல ஊறி போனவங்க பாடுறாங்கன்னா, அப்ப அதை எப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் சரி கட்டுவார்? இல்லை அதுக்கு உடந்தையாக ராகுல் காந்தி அவர்களே இருக்கார். வெளியே தான் நான் வந்து RSS எதிர்ப்பாளர், உள்ள அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் கொடுக்குற அந்த ரியாக்ஷன் கூட ராகுல் காந்தி அவர்கள் கொடுக்கல. ஏன்னா அவருக்கு புரியல, ஏதோ பாடுது, ஏதோ இப்படி பாக்குறாரு, அந்த அம்மா ஊ அப்படின்றாங்க. இவர் அப்புறம் ஓ வந்தே மாதரமா, இது நம்மளுக்கு என்ன தெரியும், முன்ன பின்ன கேட்டத அது சொல்லுவாங்க. எங்க ஊர் பக்கத்துல சொன்னாங்க, முன்ன பின்ன செத்தாதான்டா சுடுகாடு தெரியறதுக்கு அப்படின்ற மாதிரி. முன்ன பின்ன வந்தே மாதரம் நான் பார்த்தாதானே கேட்டாதானே எனக்கு தெரியறதுக்கு, நான் கேட்டதில்லை, அதனால வந்தே மாதரம் தெரியல, அதனால தான் நான் ரியாக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னும் விளக்கம் கொடுக்கல. நம்மளே அப்படி ஒரு விளக்கத்தை எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இதான் விஷயம். நம்ம கேள்வி ஒண்ணுதான், டீ பார்ட்டிக்கு போனதே வந்து டிஎம்கே கூட்டணி அப்படின்னா வந்தே மாதர பாடலை பாடணும் அப்படின்னு, அதுவும் கட்சி தலைமை அலுவலகத்துல பாடணும்னு எந்த அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டோ ஆர்டரோ இல்லாத போது நீங்கள் எதற்காக பாடினீர்கள்? அப்ப நீங்க யார் கூட கூட்டணியில நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வியும் வருது. ஸோ உங்க கட்சியில இருக்க RSSஏ களை எடுக்க முடியலையே, நீங்க தான் RSSையும் பாஜகவையும் இந்தியா பூரா களை எடுக்க போறீங்களா அப்படின்ற கேள்வி வருது. இதற்கு என்ன விளக்கத்தை, ஏற்கனவே அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க, அந்த அம்மாவை அசிங்கப்படுத்துற மாதிரி இவங்களே இல்ல ஸ்டூல் போட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவங்களே ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் பாப்போம் வேற ஏதாவது விளக்கம் கொடுக்குறாங்களா அப்படின்னு.